ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் vlog. இன்னைக்கு நான் வந்து ஒரு பர்சனல் vlog தான் போட போகிறேன். இதை கேட்டு எல்லாரும் சில பேர் வந்து பூமர் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் இந்த vlog-அ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நேற்று வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து 9 ஜனவரி 2025 வந்து மரணம் அடைந்தார். அவர் வந்து 1944 வந்து பிறந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறாரு. 21 வயசுல வந்து பாட ஆரம்பிச்சு தமிழ், தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஏறக்குறைய எல்லா நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அவர் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு. 16,000 சாங்ஸ் பாடியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ ஜெயச்சந்திரனோட பாடல் நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஜெயச்சந்திரன்னா யாரு, அப்படி ஒரு சிங்கர் இருந்தாரா அப்படின்னே வந்து தெரியாது. ஸோ என்னுடைய நினைவுகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஜெயச்சந்திரனுடைய சில ரேர் சாங்ஸ், நீங்க ஜெயச்சந்திரன் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து ஒரு சில பாட்டு இருக்கு. அம்மன் கோயில் கிழக்காவே, அப்புறம் சின்ன பூவே மெல்ல பேசு, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான பாட்டு வந்து இருக்கு. நீங்க ஸ்பாட்டிஃபைல போனீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் சாங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸான சாங்ஸு. யூடியூப் மியூசிக்ல இல்லை ஸ்பாட்டிஃபைல இது எல்லாத்துலேயுமே அடிக்கடி நீங்க கேட்குற பாடல்கள்னு ஜெயச்சந்திரனுடைய கொஞ்சம் பாடல்கள் இருக்கு. பட் நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சில ரேர் சாங்ஸ் ஜெயச்சந்திரனுடைய நிறைய பேர் பெருசா கேட்டிருக்க கூட கேட்டிருக்க முடியாத சில சாங்ஸ். இப்போ இருக்க எஸ்பெஷலி இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா 70ஸ்ல 80ஸ்ல இருந்தவங்கலாம் வந்து இதை நிறைய கேட்டிருக்கு. இந்த சாங்கோட நான் எப்படி வந்து ரிலேட் பண்றேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய கொஞ்சம் முந்தின ஜென்ரேஷன் சாங்ஸ். நான் ஒரு 6 பாடல்கள் வந்து இதுல போட்டிருக்கேன். இந்த 6 பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இந்த 6 படத்துல ஒரு படத்தை தவிர நான் வேற எந்த படத்தையும் வந்து நான் நான் பார்த்தது கூட இல்லை. இந்த விஷுவல்ஸ்லாம் வந்து நிறைய, இந்த பாடலுக்கான விஷுவல்ஸ்லாம் வந்து நான் இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் வந்து நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து இது எல்லாமே வந்து நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். ஏன்னா எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க அத்தையா இருக்கட்டும், எங்க சித்தப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து பாடல் கேட்பாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், அந்த மெல்ட்ரா கேசட், சோனி கேசட் இதுலலாம் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். நான் விளையாடிட்டு இருக்கும்போது, ஒரு குழந்தையா இருக்கும்போது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரேரா சில பாட்டெல்லாம் இப்ப நீங்க போனா கூட வந்து அத வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் நீங்க வந்து போணும். ஜஸ்ட் ஸ்பாட்டிஃபைலயோ இதுலயோ வந்து ஒரு கலெக்ஷன்ஸ்ல இந்த பாடல்கள்லாம் வந்து இருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு 6 பாடல்கள் தான் வந்து நான் வந்து இப்ப சொல்லப் போறேன். இத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு வந்து ஏன் எனக்கு ரொம்ப யுனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பாடல்கள்லாம் எப்போ வந்ததுன்னா, நான் எனக்கு வந்து ஒரு ஒரு 5, 6 வயசு இருக்கும்போது தான் இந்த பாட்டுலாம் வந்து வந்துச்சு. ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு 5, 6 வயசுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சில இன்ஸ்டன்சஸ்லாம் ஞாபகம் இருக்கும். ஃபுல்லா ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்து உங்களுக்கு குடுக்குற பாடல்கள். எனக்கு குடுக்குற பாடல்கள். இந்த பாடல்லாம் வந்தம்போது வந்து நான் வந்து எங்க பாட்டி வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பழைய ஓட்டு வீடு ஒண்ணு. அப்பலாம் என் தங்க கூட பொறக்கல. ஸோ பழைய ஓட்டு வீட்ல வந்து இருந்தோம். நானும் எங்க அம்மாவும் தான் வந்து ப்ரிடாமினன்ட்டா வந்து வீட்ல இருப்போம். அந்த மாதிரி சில ஃபிளாஷஸ் ஆஃப் மெமரி வந்து எனக்கு வந்து வரும். இந்த சில பாடல்கள்லாம் கேட்டா. மத்தபடி வந்து இந்த பாடல்கள் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் கேட்டிருக்கலாம், சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு 6 பாடலோடைய தொகுப்ப பத்தி தான் வந்து நான் இந்த விளாக்ல சொல்லப் போறேன். இந்த பாடலோடைய இதெல்லாம் யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு இந்த பாடல்லாம் வந்து தெரியணும், இல்ல தெரியும், இத மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க போயிட்டு இந்த இந்த பாடல கிளிக் பண்ணி கேளுங்க. இதுல வந்து சாங் நம்பர் 1 வந்து 1988ல வெளிவந்த மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்ற படம். எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுலலாம் வந்து இதுல நடிச்சது வந்து பிரபு, லிஸி, சரண்யா இவங்கலாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரொமான்ஸ் ஜானர் தான்.
இதுல வந்து பிரபு, லிஸிலாம் வந்து அவ்ளோ சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப யங்கா அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து அந்த பேகி பனியன் அப்படின்றதெல்லாம் அப்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. பிரபு வந்து அந்த மாதிரி சில சில டீ ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாரு. லிஸி யாருன்னு இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னா வந்து, லிஸி வந்து இப்போ இருக்கிற அந்த கல்யாணி பிரியதர்ஷன் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய அம்மா தான் வந்து லிஸி. ஸோ இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. ராஜ்குமார். ஜெயச்சந்திரன், சுனந்தா வந்து இந்த பாட்ட வந்து பாடியிருக்கிறாங்க. பூந்தென்றலே நீ பாடி வா. பூந்தென்றலே நீ பாடிவா பொன் மேடையில் பூச்சுடவா. கண்ணன் மனம் மங்கை தொழும் தேவாலயம். 2வது பாடல் வந்து 1978ல வந்து வந்த பாடல். இந்த பாட்ட வந்து நான் இப்ப தான் பார்க்குறேன். இந்த பாட்ட வந்து நான் கேட்டுருக்கேன் நெறைய தடவ எங்க வீட்ல. ஆனா, இப்போ தான் வந்து நான் இன்னைக்கு தான் வந்து அத YouTubeல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதோட விஷுவல்ஸ்லாம் இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன். முத்துராமன் நடிச்ச படம். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அப்பதான் வந்து இளையராஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உருவாயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். நீங்க Spotifyலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இளையராஜா ஹிட்ஸ்ல இந்த பாட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. இது வந்து நீங்க சர்ச் பண்ணி போய் பார்த்தா தான் வந்து கிடைக்கும் இது. இது வந்து முத்துராமன் நடிச்சிருக்கிறாரு. ஜெயச்சந்திரன், ஜானகி வந்து இந்த பாட்ட பாடியிருக்கிறாங்க. காற்றிலே வரும் கீதம் அப்படின்ற படத்துல வந்து ஒரு வானவில் போலே அப்படின்ற பாட்டு. எனக்கு பாட வராது. பாடுனா ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த பாட்டோடைய ஒரு ஷார்ட் இது வந்து நான் ஷார்ட் வீடியோ கிளிப் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? அப்படின்னு நீங்க பாருங்க. ஒரு வானவில் போலே அப்படின்ற பாட்டு. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். அடுத்து 3வது பாட்டு வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் தான் வந்து நான் பார்த்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன 2 படம் வந்து நான் பார்த்தது கூட கிடையாது. பட் இந்த படத்த வந்து நான் பார்த்திருக்கேன். ஒரு சீரிஸ் ஆஃப் மூவி வந்துட்டு இருக்கும்போது எப்பவுமே வந்து திடீர்னு ஒரு புது ஜானர் வந்து உருவாகும். அந்த மாதிரி உருவானது தான் இது ஒரு ஜானர். இது வந்து ஒரு ஆக்ஷன், த்ரில்லர் மாதிரியான ஒரு ஜானர். 1990ல வெளிவந்த இணைந்த கைகள், ராம்கி, அதுக்கப்புறம் வந்து இவரு யாரு அருண் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. நிரோஷா, அருண் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம். இந்த படத்துல வந்து 2, 3 பாட்டு இருக்கு. அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பாட்டு வந்து அந்தி நேர தென்றல் காற்று. இந்த ட்ரெயின்ல போகும்போது ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பாட்டு. இந்த பாட்ட பாடுனது வந்து எஸ்பிபி அண்ட் ஜெயச்சந்திரன் 2 பேருமே பாடியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் Spotifyல வந்து இந்த பாட்டு வந்து சில சீரிஸ்ல இருக்கும். ஏன்னா பிகாஸ் எஸ்பிபி பாடுனதுனால வந்து அந்த எஸ்பிபி கலெக்ஷன்ஸ்ல சில கலெக்ஷன்ஸ்ல இந்த பாட்டெல்லாம் வந்து இருக்கும். இதோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஞான் வர்மா அப்படின்னு ஒருத்தரு. அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரான்னு கூட நம்மளுக்குலாம் தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல சில பாடல்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த இணைந்த கைகள் அப்படின்ற படத்துல வந்து வர இந்த அந்தி நேர தென்றல் காற்று அப்படின்ற ஒரு ட்ரெயின் சாங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புடிச்ச பாடல் இது. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, தங்க மகன் வர. இந்த பாட்ட பார்த்தீங்கல்ல, எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு 3 வரிகள் இருக்கு. அந்த வரிகளையும் நான் போடுறேன். ஸோ இதுதான் எனக்கு புடிச்ச 3வது பாடல். தாலாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு. அதுக்கப்புறம் இந்த 4வது பாடல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1982 காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்து அப்பதான் வந்து இந்த பூம் ஆஃப் இளையராஜா வந்து நடக்குது. நெறைய பாடல்கள் வந்து கதைக்கோ, இல்ல படத்துக்கோ இல்லன்னா கூட இளையராஜா பாடல்களுக்குன்னே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெறைய படம்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இளையராஜா வந்து ஒரு பாடல் தொகுப்பு குடுத்தாரு. அந்த பாடல் தொகுப்ப வச்சு அதுக்கு ஏத்த மாரி கதை எழுதி அந்த படத்த வந்து நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து இப்ப நான் சொல்லப்போற படம். 1984ல வந்து
சுந்தர்ராஜன் டைரக்ஷன்ல வந்த அந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஓடுன வைதேகி காத்திருந்தாள் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். நெறைய பேர் வந்து இந்த ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு இந்த மாதிரி பாட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இன்ஸ்டால நெறைய போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் இப்ப சொல்லப் போற பாட்டு வந்து ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடின பாட்டு. கங்கை அமரன் வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து என்ன பாட்டு அப்படின்னா வந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ. ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டு. இது வந்து இந்த படத்துல மத்த பாட்டெல்லாம் பயங்கர ஃபேமஸா ஆனா கூட இந்த பாட்டு நெறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த காலகட்டத்துல இருந்த சில பேருக்கு தெரியும். பட் இப்ப இருக்க இவங்களுக்கு வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து நெறைய பேருக்கு தெரியாது. கங்கை அமரன் எழுதின இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ அதுதான் இந்த பாடல். அந்த பாடலுடைய ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே, கனவுகளின் சுயம்பரமோ. அதே மாரி இந்த 1984ல இன்னும் பயங்கர ஃபேமஸா இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கே. பாலச்சந்தர், பாரதி ராஜா, இளையராஜா, கே. பாலச்சந்தர், இளையராஜா இவங்களுடைய காம்போ படங்கள். இது எல்லாமே வந்து பயங்கர புரட்சிகரமாவும் வந்துச்சு, பயங்கர ஹிட்டாவும் ஆச்சு. அதுல வந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, புதுமை பெண் அப்படின்ற ஒரு படம். இந்த படமும் நான் பார்த்தது கிடையாது. பட் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புதுமை பெண் பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த அந்த டவுரி சிஸ்டம், பெண்களுக்கு டவுரினால கல்யாணம் ஆகாம எப்படி இருந்தது? இத பத்தி வந்து ஒரு கதை கருவா வச்ச ஒரு படம் தான் அது. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்ளோ இரலவென்ட்டா இருக்கு. பசங்களுக்கெல்லாம் இப்ப பொண்ணுங்க கிடைக்க மாட்றாங்க. பசங்க சைட்ல இருந்து நாங்க எவ்ளோ வேணா குடுக்குறோம். பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்ற காலம் இப்ப வந்துருச்சு. ஆனா, அந்த மாதிரி ஒரு காலத்திலயும் நம்ப வாழ்ந்திருக்கோம். ரேவதி பாண்டியன் நடிச்சிருப்பாங்க. இது வந்து காதல் மயக்கம் அப்படின்ற ஒரு பாட்டு. இது வந்து ஒரு யூனிக் சாங். சில பேரெல்லாம் ரேடியோ கேட்ட காலகட்டத்துல இருக்கிறவங்க சில பேர் இந்த பாட்ட கேட்டிருப்பீங்க. பட் நெறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து தெரியவே தெரியாது. ஸோ இந்த பாட்டோடைய ஒரு கிளிம்ஸும் வந்து நான் வந்து போடுறேன். அதையும் வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும், ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், 2 கண்களில் அபிநய. இந்த வ்ளாக வந்து நான் வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஜெயச்சந்திரன்னா யாரு அப்படின்றத சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, மே மாதம் அப்படின்ற படம் 1994ல ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல வந்த ஒரு படம். அந்த படத்துல இருக்கிற என்மேல் விழுந்த மழைத்துளியே அப்படின்ற பாடல் வந்து ஜெயச்சந்திரன் பாடின பாடு தான். ஜெயச்சந்திரன் அண்ட் சித்ரா வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறாங்க. இது ஒரு பாட்டு. அண்ட் இன்னும் லேட்டஸ்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா 2007ல ரொம்ப ரொம்ப அற்புதமான படம். இது வந்து ஜிவி பிரகாஷோடைய இசை அமைப்புல கிரீடம் அப்படின்ற பாடல். அதுல வந்து நெறைய பாடல்கள் வந்து நம்ம வந்து அம்மா, பையன், அம்மா, பொண்ணு அப்படின்ற அதுவும் எஸ்பெஷலி பையன் அப்படின்னா வந்து அம்மா, பையன் சென்டிமெண்ட் உள்ள நெறைய பாடல்கள் வந்து நம்ம கேட்டுருக்கோம். ஆனா, அப்பா, பையன் சென்டிமெண்ட் உள்ள ரொம்ப ரொம்ப குறைவான ஃபேமஸான பாடல்கள் தான் இருக்கு. அப்படி ஒரு பாடல் தான் வந்து நா. முத்துக்குமார் எழுதிய இந்த கனவெல்லாம் பலிக்குதே அப்படின்ற பாடல். இதுல வந்து இவரு வந்து அஜித் வந்து போலீஸா ஆக ட்ரை பண்ணி அவருக்கு வந்து ஆர்டர் வந்துரும் போலீஸ்ல சேர்றதுக்கு. இவரு வந்து ராஜ்கிரண் தான் வந்து அவருடைய அப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல், அற்புதமான வரிகள். இப்ப இருக்கிற 2K கிட்ஸுக்கு நெறைய பேருக்கு இந்த பாடல் வந்து தெரியும். அத பாடுனது வந்து ஜெயச்சந்திரன் அண்ட் கார்த்திக். இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த பாட்ட பாடியிருக்கிறாங்க. இதழ்கள் நெஞ்சினிலே என் தோளை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா, என் வேள்வியாவும் வென்றதனால் என் பாதி நீ அல்லவா, சந்தோஷத்தேரில் தாவி ஏறி மனமின்று மிதந்திட என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூ பூத்து சிரிக்கின்றதே. ஸோ இந்த வ்ளாக்ல வந்து நான் சொல்ல வந்தது இதுதான். எனக்கு நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்ற ஒரு 6 ரொம்ப ஃபேமஸா இல்லாத, நெறைய கேட்காத
ஜெயச்சந்திரன் பாடல்கள் 6 பாடல்கள் சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். யாருக்காவது இதை கேட்டு உங்களுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வரும் அப்படின்னா நீங்கள் போய் அதை கேளுங்க. அது இல்லாமல் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு ஜெயச்சந்திரன்னா யாரு அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து லேட்டஸ்டா 2 பாடல்கள், ஃபேமஸான பாடல்களும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஹீ இஸ் அ கிரேட் சிங்கர். நான் வந்து அவருடைய நிறைய பாடல்கள் வந்து நிறைய கேட்டிருக்கேன். இதை சொல்லி இந்த vlog-அ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த vlog-ல பார்க்கலாம். பாய்.